உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த வெளிச்சத்தை தவிர அவரிடம் வேறு எதையுமே நாம் பார்க்க முடிவதில்லை அப்படிங்கிறதான் வள்ளல் பிரானுடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிறது. மிக சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா, நாம் செய்த முற்பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியத்தால் தான் இந்த பிறவியில் இப்படியெல்லாம் பிறந்திருக்கோம் அப்படின்னெல்லாம் சில பல சிந்தனைகளை, சில பல தேவையற்ற கருத்துக்களை இந்த சமூகத்தில் விளைத்து கொண்டிருக்கிறார்கள், விதைத்து கொண்டிருக்கிறார்கள். நன்மை தீமை பற்றி, பாவம் புண்ணியத்தை பற்றியெல்லாம் பலரும் பலவிதமாக பலபட பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாமே தப்பு அப்படிங்கிறத வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்காருங்க. அதுதான் ரொம்ப நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி அரைகுறைகள் எல்லாம் இறைவனை நான் உணர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மேலே செருகிக்கிட்டு அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணுன்னு சில பல வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு இந்த சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பிரான் அப்படி செய்யவில்லை. மிக தெளிவாக எளியவர்களுக்கும் புரிகின்ற வகையில் அவர் சொல்லுவதை கேட்கும்போது இதுதானே உண்மையில் ஞானம் என்கின்ற அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இளையவர்களுக்கும் வள்ளல் பிரானுடைய வார்த்தைகளை பழக்கப்படுத்துங்கள், கேட்க வையுங்கள் என்று இந்த சமூகத்தில் ஒரு குரல் எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த உரைநடை எவ்வளவு பெரிய விஷயத்தை, பாவம் புண்ணியம் நன்மை தீமை இதெல்லாம் போன ஜென்மத்தில் உள்ளது, இந்த ஜென்மத்தில் வரும், அடுத்த ஜென்மத்துக்கு போகும் என்பதான பிற்போக்குத்தனமான பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை மடைமாற்றம் செய்து அப்படியெல்லாம் இல்லைப்பா, இதை கேளு நீ முதல்ல, இந்த மாதிரி தான், இவ்வளோதான், புண்ணியம்னா என்ன, பாவம்னா என்ன, நன்மைனா என்ன, தீமைனா என்னன்னு ரொம்ப எளிமையாக விளக்குகின்றார் நம்முடைய வள்ளல் பிரான். நன்மை தீமை என்பவை யாவை? நன்மை தீமை என்பவை புண்ணிய பாவம். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும். பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும். புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன? மனம், வாக்கு, காயம் என்னும் மூன்றினாலும் அடையும். மேலும் மனத்தினிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், சரீரத்தினிடத்தில் 4 வகையும் ஆக 12 வகையாய் நம்மை அடையும். அருள் நெறி என்கின்ற அந்த பத்தியில் நம்முடைய வள்ளல் பிரான் எழுதியிருக்கிறார். அதை படிக்கும் போது நமக்கு ஒன்றே ஒன்றுதான் புலனாகிறது. இது போன ஜென்மத்து கணக்கு, போன ஜென்மத்து லெட்ஜரை எடுத்து வச்சுட்டு கூட்டி கழிச்சு வகுத்து பெருக்கி இப்போ இந்த ஜென்மத்துக்கு கொடுப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில், இந்த இருப்பில் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நன்மையும் தீமையுமாக நமக்கே விளைகிறது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாரு. அதில் குறிப்பாக இன்னொன்று சொல்கிறார், நன்மை என்பது என்ன, தீமை என்பது என்ன, பாவம் என்பது என்ன, புண்ணியம் என்பது என்ன. அதில் புண்ணியத்துக்கு அவர் சொல்லுகின்ற விளக்கம்ங்கிறது அடடடடா, இப்படித்தானே எளிமையாக விளக்கணும் அப்படின்னு தோணுது. திரும்ப பாருங்களேன் அந்த பத்திய. நன்மை தீமை என்பவை புண்ணிய பாவம். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும். இவ்வளவுதாங்க. புண்ணியம்னா என்ன? போன ஜென்மத்தில் நமக்கு கட்டிட்டு வந்திருக்கிற மூட்டை, அதில் இருக்கிற விஷயங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புண்ணியங்கிறது இப்போவே கூட, இந்த பிறவியிலே கூட முதல்ல செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அனுபவிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக அது இனிமையாக மாறும், இனிமையாக இருக்கும், இனிமையான பலன்களையே கொடுக்கும் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ பாவம்ங்கிறது என்னங்கிறது அவரே சொல்றாரு பாருங்க. பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும். பாவம்ங்கிறது முதல்ல செய்யும் போது ஜாலியாக இருக்கும், யாரும் நம்மளை பார்க்கலையே, அப்போ தொடர்ந்து பண்ணலாமே அப்படின்னு சில தவறுகளை செய்ய துவங்கி அதற்கப்புறம் அது மிகப்பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விடும் என்று தெளிவாக சொல்கிறார். ஆனால் புண்ணியங்கிறது என்னது? முதல்ல செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு, ஒரு உறுதிப்பாட்டோடு இருந்துவிட்டால் அதுவே நமக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக மாறிவிடும். மகாத்மா காந்தியின் கதை தானே நமக்கு நினைவுக்கு வருது. என்ன இன்னல்கள் வந்தாலும், என்ன இக்கட்டு வந்தாலும் நான் உண்மையை தவிர வேறு எதையுமே சொல்ல மாட்டேன் என்று அவர் உறுதிப்பாட்டோடு இருந்தார். முதல்ல எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்திருக்கு, அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கு, அவரை சார்ந்தவர்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் செய்தி என்று ஆன பின்பு அவர் இன்றளவும் மகாத்மா என்று கொண்டாடப்படுகிறார் என்றால் இதனால்தான்.
அதனால்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார், முதல்ல செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், முதல்ல செய்யறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும், பின்னால் அதனால் விளைகின்ற பலன் என்பது இனிமையாக இருக்கும். அதுதான் புண்ணியம், அதுதான் நன்மை. தீமைங்கிறது முதல்ல செய்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அதனால் பின்னால் வருகின்ற விளைவுகள் மிக கடினமாக இருக்கும். சரி, இந்த நன்மையும் தீமையும் பாவமும் புண்ணியமும் எப்படி நிகழுது அதையும் சொல்றாரு பாருங்க. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன? மனம், வாக்கு, காயம் என்னும் 3 அடையும். இதுக்காக நீங்க போன ஜென்மத்திலிருந்து மூட்டையை கட்டி எடுத்துட்டு வாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த இப்பிறவிலேயே நாம் சொல்கின்ற மனம், வாக்கு, செயல், இந்த 3மே தான், மனம், வாக்கு, காயம், இந்த 3மே தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். இந்த 3ம் 4 விஷயங்களை பண்ணுதான். அதாவது மனத்தினால் நாம் செய்கின்ற 4 விஷயங்கள், வாக்கினால் நாம் செய்கின்ற 4 விஷயங்கள், காயம்னா உடம்பு, இந்த உடம்பினால் நாம் செய்கின்ற 4 விஷயங்கள் என்று 12 விஷயங்களால் நமக்கு நன்மை தீமை அல்லது பாவம் புண்ணியம் வந்து சேருகிறது என்று விளக்கி சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். மேலும் மனத்தினிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், சரீரத்தினிடத்தில் 4 வகையுமாக 12 வகையாய் நம்மை அடையும். அதான் ஒவ்வொரு விஷயத்தால், ஒவ்வொரு வாக்கு அப்படின்னா அது 4 விஷயம், அப்புறம் மனசு அப்படின்னா 4 விஷயம், உடம்பு அப்படின்னா 4 விஷயம். என்னென்ன 4 விஷயம்? அதுதான் ரொம்ப முக்கியம். வாக்கினால் என்று எடுத்துக்கொண்டால் நாம் சொல்லுகின்ற பொய்கள், உண்மைக்கு புறம்பானவை அப்படிங்கிறது புறம் கூறுதல், கோள் சொல்லுதல், மற்றவர்களை பற்றி தவறாக பேசுதல், கனி வார்த்தை இருக்க காய் வார்த்தையை பேசுதல், இதையெல்லாம் செய்தால் அது நம்முடைய வாக்கினால் செய்கின்ற பாவங்கள் என்று சொல்லி தருகிறார். இதை விட பெரிய பாவம் வேறு ஏதாவது இருக்கா உலகத்தில்? யோசிச்சு பாருங்க. இது செய்யறது கஷ்டமா சுலபமா? இன்னைக்கு முழுக்க இந்த நேரத்திலேருந்து, காலையில் இந்த நேரத்திலேருந்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி முழுக்க நான் யார்கிட்டையும் கடிந்து பேச மாட்டேன், யாரையும் உறக்க கூப்பிட மாட்டேன், யாரையும் அன்பில்லாமல் பேச மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன்னு. இது செய்கிறது முதல்ல கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இன்றைய இரவு நாம் உட்கார்ந்து கணக்கெடுத்தா, பரவாயில்லையே, ஒரு நாள் என்னால் தள்ள முடியுது இனிமையான வார்த்தைகளை பேசி, அப்போ இதை நான் தினமும் தொடரலாமே அப்படின்னு வருகின்ற அந்த நன்மையைத்தான், அந்த புண்ணியத்தை தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி தருகிறார். வாக்கு என்பதாக. அப்புறம் மனசு, அதனால் செய்கின்ற தவறுகள், அதனால் செய்கின்ற பாவங்கள்னால் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதே முதல்ல தப்பு, அதுதான் பாவம் என்று சொல்லி தருகிறார். அதே மாதிரி மற்றவர்களுக்கு வருகின்ற உயர்வை பார்த்து பொறாமைப்படுதல், அல்லது மற்றவர்கள் நமக்கு கிடைக்காதது மற்றவர்களுக்கு கிடைக்கும்போது அதை பார்த்து பெருமூச்சு விடுதல், அந்த பெருமூச்சின் நீளம் அதிகமாக அதிகமாக நமக்கு பாவக்கணக்கு அதிகமாகிறது அப்படிங்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அடுத்தது காயத்தால் செய்கின்ற பாவங்கள்னா மற்றவர்களை நம்முடைய உடம்பின் வலிமையால் அடிப்பது, அவர்களை அச்சுறுத்துவது, அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு நேரும்போது அதை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்ப்பதை கூட பாவ வகையில் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சேர்க்கிறார். இப்படியாக ஒரு 12 வகையான தவறுகளை, தீமைகளை செய்வதுதான் உண்மையிலேயே பாவம். இப்படி செய்யாமல் இருந்தால், மனசினால், வாக்கினால், காயத்தினால் யாரையும் துன்பப்படுத்தாமல், யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தால் அதுதான் புண்ணியம், அதுதான் நன்மை என்று சொல்லும்போது இதை நாம் சொல்லித்தர வேண்டாமா நம்முடைய அத்தனை பேருக்கும்? அதுதானே உண்மையிலேயே புண்ணிய கணக்கு, அதுதானே உண்மையில் நன்மை. அதை விட்டு அந்த அரைகுறைகள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்காமல் நம்முடைய உச்சபட்ச ஞானமாக இருக்கக்கூடிய வள்ளல் பிரானுடைய வார்த்தைகளை, உரையாடல்களை, உரைநடைகளை திரும்ப திரும்ப கேட்டால் நமக்கு வெளிச்சம் நம் மனசுக்குள்ளேயே உதிக்கும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.